பிரைஸ் த லார்ட். இன்னொரு வசனம், அருமையான வசனம். அது நீங்கள் நினைப்பீங்க, நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க, நம்மளை யாரும் பார்க்காததான் நம்ம தப்பு பண்ணுறோம், நம்ம என்ன தப்பு பண்ணாலும் யாரும் நம்மள்ட்ட கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி இந்த 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 காலத்தில் ஏகப்பட்ட பேர் அந்த தப்பை செஞ்சு திரும்ப திரும்ப செஞ்ச தப்பை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. திரும்ப திரும்ப அந்த தப்பை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஏதோ நம்ம இந்த இந்த ஒளிஞ்சு போயிருந்து அந்த தப்பை பண்ணால் நம்மளை யாரும் பார்க்க மாட்டோம், இந்த இடத்துல இருந்து பண்ணால் அந்த தப்பை யாரும் பார்க்க மாட்டோம். அதுதான் நீங்கள் செய்ய பெரிய தப்பு. நான் அந்த தப்புக்கான விளக்கத்தை நான் இந்த வசனத்தின்படி நான் சொல்லிக்கிறேன், கேளுங்க. நீதிமொழிகள் 15:3 வசனம், ஒரு வசனம் தான் வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து, தேவனுடைய கண்ணு எங்கே இருந்தும், நீங்கள் எந்த இடத்துல மறைஞ்சி எந்த ரூமுக்குள்ளே இருந்து எந்த இடத்துல இருந்து நீங்கள் இருந்து தப்பு பண்ணாலும் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நல்ல குணத்தில் நீ இப்போ ஒரு 4 பேருக்கு 5 பேருக்கு நீ நல்லது செஞ்சாலும் தேவன் உன்னை பார்த்து உனக்கு மேலே ஒரு அன்பு, ஒரு லவ், உன மேலே ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு தாரார். அந்த நீ செய்த ஒரு நன்மைக்கு உனக்கு ஒரு பலன் தருவார். அதே போல் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. தீயோர், நீ செய்த தப்பு, நீ செய்த தேவையில்லான தப்புகள், நீ செய்த ஒளிந்திருந்து செய்த தப்பு, அந்த காலம் எங்கே இருந்து செய்த தப்பாக இருந்தாலும் அதை தேவன் பார்த்து கொண்டே தான் இருக்கார். நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த நிமிஷம் இந்த வசனத்தை நான் கேட்டவுடன் என்னுடைய வாழ்க்கையை நான் செய்த தப்பையெல்லாம் நான் திரும்ப நினச்சி பார்க்குறேன். ஐயோ, நான் இந்த தப்பெல்லாம் செஞ்சுட்டேனே அப்படின்னு. ஆனால் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன், நான் செய்த தப்பையெல்லாம் நான் இந்த இடத்துல ஒரு ப்ரேயர் பண்ணும்போது அறிக்கை விட்டு நான் தேவன் இடத்துல. ஆனால் தேவன் பைபிளில் சொல்லிடுறார், என்ன தெரியுமா? உன்னுடைய தப்பை நீ எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாலும் அதை மனிதர்களிடம் சொல்லாததான் தேவன் சொல்லியிருக்கிறார். அவரிடத்தில் சொன்ன பிறகு நீ வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அதான் தேவன் ஒரு வசனத்தில் சொல்கிறார். அதான். ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா? தேவன் பார்க்க மாட்டார், யாருமே பார்க்க மாட்டாங்க, மனிதர்கள் யாரும் மனிதர்கள் யாரும் பார்க்க மாட்டான்னு நினைத்து அந்த தப்பை செய்கிறீங்க. ஆனால் தேவன் பார்த்து கொண்டிருக்காரு. கர்த்தரின் கண்கள், தேவனுடைய கண்கள் எவ்விடத்திலும், நீங்கள் எந்த இடத்துல போயிருந்தாலும் தேவனுடைய கண்கள் உங்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நல்லது செஞ்சாலும் அதை உங்களை தேவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். நீங்கள் தீய வழியில் போய் தீயதை செய்தாலும் தேவன் உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அதான் தேவன் இதில் சொல்கிறார், என்னன்னா, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும். நீதிமொழிகள் 15:3, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரை